எலிசா தீர்க்கதரிசியுடைய அந்த அந்த பர்சியூவிங் ஆட்டிடியூட பாருங்க. பர்சியூவிங் என்ன? பர்சியூவிங் ஆங்கில டிபார்ட்மெண்ட் 2-3 பேர் இருக்கீங்க. ஆங்கில டிபார்ட்மெண்ட் பர்சியூவிங் என்னமா? டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க பர்சுவிங்னா தொடர்ந்து செல்லுதல். என்ன பண்ணுதல்? தொடர்ந்து பிடித்தல். தாவீது கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நான் தொடர்ந்து பிடிக்கட்டுமா? பர்சியூ பண்ணட்டுமா? பர்சியூவிங். படிங்க 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் முழுசா படிங்க. பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலே இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க பாருங்களேன், இது ஒரு எதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோம்பலான கை இல்லாம பர்சியூ பண்ற கைக்கான எக்ஸாம்பிள் என்னது? எலியா என்ன சொல்றாரு எலிசாவை பார்த்து? நீ இங்க இரு. எலிசான்னு சொல்ல, ஐயோ நீ எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். இது எதை காட்டுது? ஸ்லாக் ஹேண்ட் கிடையாது. தேவனை பர்சியூ பண்றதுல, தேவனை துதிப்பதிலே, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதிலே மனது என்ன பண்ணுது? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு வசனத்தை எழுதி கையில வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை பிரிச்சு பாக்குற அனுபவம் நமக்கு வரணும்னு வாஞ்சித்து என்ன பண்ணுங்க? கேளுங்க. கர்த்தாவே எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த பேப்பரை பிரிச்சு பார்க்க. அன்னைக்கு காலையில நீங்க படிச்ச வசனத்தை டக்குன்னு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி என்ன பண்ணுங்க? பர்சுக்குள்ள வச்சுக்கோங்க, பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிடைக்கும், அதை அப்படியே எடுத்து பாருங்க. அதை எங்க கொண்டு வாங்க? மனதுக்குள் கொண்டு வர முதல்ல பேப்பருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பிராக்டிஸ் வரும்? மனதுக்குள் வைத்து அதை அப்படியே ஒரு 2 நிமிடம் கிடைக்கும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சமையல்ல ரவைய போட்ட உடனே வறுப்போம் இல்லையா? வறுத்துட்டு 2 நிமிஷம் கேப் விடுவோம்ல. அந்த 2 நிமிஷம் என்ன டைம்? எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன ஆசீர்வாதம்? என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் கிடைக்கும் பொழுது, இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு சென்று அவரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, இந்த 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 எலிசாவை போல என்ன சொல்லுங்க? நான் வந்துருவேன், நான் வருவேன், நான் போவேன், நான் இங்க இருக்க மாட்டேன். I will not be here, I will come to your presence. நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்து உண்மை சமூகத்துக்கு போறதுன்னா வேற எங்கேயோ சர்ச்சுக்கு போறது இல்லை. அல்லது சிலர் இப்படி புரிஞ்சுப்பாங்க. சிலர் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் வீட்டுல செய்யாம எங்கேயாவது போய் எங்க பண்ணுவாங்க? எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டு சமூகம் அப்படிங்கிறது நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணலாம்? போகலாம். நேரம் கிடைக்கும் பொழுது கூடியும் கர்த்தரை துதிக்கலாம். ஆனா கூடி துதிப்பது மாத்திரமே சமூகத்துக்குள்ள போறது கிடையாது. அப்போ மனசு ஐயோ எனக்கு அந்த மீட்டிங் போறதுக்கு என்னால முடியல, நான் சமூகத்துக்கு அப்படி கிடையாது. எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த காலம் வருது அப்படின்னு சொல்லி சமாரிய ஸ்ட்ரீட்டை சொல்லி கிறிஸ்து மரித்து ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் சரி, அது காலேஜ், வேலை ஸ்தலம், கிச்சன், ரோட்ல டிராவல், அவருடைய சமூகத்துக்கு நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறது போல துரிதமாய் செல்ல, தியானிக்க, இந்த பழக்கம் நாம் பழகும் பொழுது இது விடுதலை. எதுல இருந்து விடுதலை? சோம்பலில் இருந்து விடுதலை. ஆசீர்வாதத்திற்கான படி ஆசீர்வாதத்தை குறித்து தெரிந்து கொள்வது, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது. அதுக்கப்புறம் Lord will make us active. நம்மளுடைய அந்த ஹவர்ஸை கணக்கு போட்டு பார்த்தோம்னா ப்ரொடக்டிவா நிறைய மணி நேரங்கள் ஃபோக்கஸ்டா செலவு பண்ணியிருப்போம். இது எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கொண்டு வர்ற அந்த சோர்வு இருக்குல்ல, சோர்வு தானே டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருது. எனக்கு டயர்டா இருக்குது, நான் ஏதாவது கொஞ்ச நேரம் போய் பாக்குறேன்னு அதுல இருந்து கர்த்தர் முழுமையாய் நம்மளை விடுதலையாக்குவதற்கு அவரை ஆராதிப்பது, அவரை குறித்து அறிந்து கொள்வது என்னது? அதுதான் தீர்வு. knowing him, அவரை அறிந்து கொள்வது, being still with him,
அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வது. இப்படி இப்படி செய்யும் பொழுது அது நமக்கு விடுதலை உண்டாது. அந்த நாள் ஃபுல்லா என்ன உண்டாவது? விடுதலை உண்டாது. அதனாலதான் காலையில எழும்பின உடனே கொஞ்ச நேரம், அதனாலதான் எது நமக்கு வசதியா இருக்கும்? அதிகாலை எழும்புறது, அந்த பழக்கத்தை வாஞ்சிப்பது நமக்கு என்னவா இருக்கும்? வசதியா இருக்கும். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அது வெறும் மதம் கிடையாது. ஏன் காலையில எழும்புறதற்கும் தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நானா 8 மணிக்கு கத்தரை தூக்கி கூடாதா? 8 மணிக்கு கத்தரை தூச்சா கத்தரை போயிடுவாரா? அவர் என்ன அவரு 4 மணிக்கு தான் இருப்பாரா? 8 மணிக்கு போயிடுவாரா? சொல்லுங்க. அல்லது 5 மணிக்கு தான் இருப்பாரா? மிஞ்சி போனா குறைச்சலா 6 மணிக்கு போட்டுக்கோங்க. ஏன் நான் 8 மணிக்கு எஞ்சி கத்தரை நம்ம பாடக்கூடாதா? சொல்லுங்க. ஏன்? பிராக்டிக்கலா ஏதாவது சொல்லுங்க. கண்டடைவார்கள். இதெல்லாம் பக்தர்களுடைய அனுபவங்கள். ஆனா கத்தரை 12 மணிக்கு தேடினாலும் கத்தரை இப்ப நீங்க 12 மணிக்கு உட்கார்ந்து தேடுறீங்க, மொட்டை வெயில உட்கார்ந்து தேடுறீங்க. கத்தர் வந்து அது இல்லாம அவர் கிளம்பிட்டாரா? அதாவது பழைய உடன்படிக்கையில அவர்களுடைய அனுபவங்கள், அது உண்மை. அதிகாலை அதான் நானும் கேட்கிறேன். ஏன் வந்து ஏர்லி மார்னிங் அந்த வேக்கிங் அண்ட் பிரைசிங் காட் அது ஒரு நல்ல ஹேபிட், கத்தரை பிடித்துக் கொள்வது. பிராக்டிகலா இப்ப நமக்கு வேதத்திலிருந்து நம்மளுடைய புரிதல் வெளிச்சம் என்ன வந்துருச்சுன்னா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கத்தரை துதிப்பேன். கத்தர் எனக்கு தான், கத்தர் எனக்குதான், எனக்குள்ளதான் இருக்காரு.